ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொரியல் செய்கிறதுக்கு 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம வாழைக்காயை கட் பண்ணும் பொழுது கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரை பிடிக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணும்பொழுது வாழைக்காய் கரை நம்ம கையில் பிடிக்காமல் இருக்கும். வாழைக்காயை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த தோலை கொஞ்சம் லைட்டாக சீவி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மொத்தமாகவும் ஃபுல்லாக தோல் இல்லாமல் எடுத்துகிட்டு செய்யலாம். அப்படி இல்லைனா நான் சீவி எடுத்துருக்கிற மாதிரி ஓரளவுக்கு தோலை சீவிட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வாழைக்காயை பார்த்தீங்கன்னா வேக வச்சுட்டு செய்யலாம், அப்படி இல்லைனா வேக வைக்காமலும் செய்யலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வேக வைக்காமல் அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணும்போது நல்லா வாழைக்காய் பொடியாக கிடைக்கும். காயை கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. அப்போ தான் வாழைக்காயோட கலர் மாறாமல் இருக்கும், இல்லைனா கலர் மாறிடும். இதே போல் எடுத்துருக்கிற 2 வாழைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைக்காயை தண்ணி இல்லாமல் வடித்து நான் கடாயில் சேர்த்துக்கிறேன். குறைஞ்சது ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு வாழைக்காயை நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாம் சேர்த்தோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். வாழைக்காய் பார்த்திங்கன்னா இப்போ பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் கொடுக்கும் அப்படின்றதுனால காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ பாதி அளவுக்கு தான் வாழைக்காய் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். இன்னும் வாழைக்காய் நல்லா வெந்து வரணும். அதே சமயம் சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணமும் நல்லா போகணும். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. சேர்த்துருந்த மசாலோடைய பச்சை மணமும் நல்லா போயிடுச்சு. இப்போது நல்லா சூப்பராக வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற மசாலா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். நல்லா டேஸ்டியாக வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் கட் பண்ணி வாழைக்காவை யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பொரியல் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி வாழைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.